காளியம்மாவிற்கு அனைத்து மீனவ கிராமங்களும் மீனவ சொந்தங்களும் இந்த நேரத்தில் பெருவாரியான வாக்குகளை செலுத்தி காளியம்மாவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. நமது வெற்றி சின்னம் மைக் மைக் மைக். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிச்சிருக்கு. இன்றைக்கு கடலோர மக்களுடைய பேச்சு பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு கடலோர மக்களுடைய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஒன்றும் கிடையாது. பழங்குடியின மக்கள் பட்டியலை அறிவிக்கிறேன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் 3 வருஷம் ஆச்சு. இன்னும் 30 வருஷம் ஆனாலும் அறிவிக்க மாட்டாரு. எங்க அண்ணன் சீமான் வந்தாதான் அந்த அறிவிப்பு வரும். நீங்க எல்லாம் பாருங்க. ஆக சிறந்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் என்னவென்று காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுது. அதே காங்கிரஸ் கட்சி இலங்கையில எல்லா ஆயுதத்தையும் கொடுத்து தமிழ் மக்களை கொல்ல வச்சது. அதே காங்கிரஸ் கட்சி கடலோர மக்களை சுட்டுக் கொள்ள காரணமா இருந்தது. அதே காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணுக்கு தேவையற்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கடலிலும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அந்த கட்சிகளோடு கூட்டணி இருப்பது ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டு போறேன். இந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு போஸ்ட் இருந்தது. அதாவது கடலோரி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுவும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் காரணம். பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கான உரிமை எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? ஒரே ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் போஸ்ட் கூட ஒரு கடலோரி மக்களுக்கு ஒதுக்க முடியல. உங்கள் கட்சியில இருந்த மரியாதைக்குரிய KPP சாமி சொன்னார் ஒரு வார்த்தை. நான் மீனவர்களை பத்தி பேசினா நான் சட்டமன்றத்தில் கைத்தட்டி ஆமோதிக்க கூட ஆளில் அனாதைகளாக நிற்கிறேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு மீன்வளத்துறை அமைச்சரும் நீங்க இல்ல. இந்த கட்சிகளோடு போய் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை நீங்கள் மறந்துடாது. ஒரே ஒரு முறை இந்த துரோகத்துக்கெல்லாம் சரியான சான்று வேணும்னா மைக்கு சின்னம் உங்க வீட்டு பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க. 62 ஆண்டுகளுக்கு பிறகு கடலோடி மக்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படின்னா மைக்கு சின்னம் மறந்துடாம வாக்கு ஓட்டுப்பட்டியில் 5வது இடம். நீங்கள் எங்களுக்கு செலுத்துகின்ற வாக்கு இந்த இனத்துக்கான வாக்கு. நீங்கள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் செலுத்துகின்ற வாக்கு இந்த இனத்துக்கான தூக்கு. மைக்கு சின்னம். நன்றி. காரணமாக இருந்த கும்பகோணம் பேருந்து நிலையம், இதை சுத்தி டாஸ்மாக் கடைகள், அங்கே மக்களுக்கான பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல ஒரு பேருந்து நிலையம், ஒரு மாவட்டத்தினுடைய தலைமையிடம் போன்ற இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சியினுடைய பேருந்து நிலையத்தை சுத்தி கல்லூரி மாணவிகள், பெண்கள் என அனைவரும் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல இதை சுத்தி 3 டாஸ்மாக் கடைகள். இதைத்தான் கும்பகோணம் மக்கள் விரும்பி கொண்டிருக்கிறாங்களா? இன்னொரு பக்கம் இந்த பகுதியை சுத்தி வடமாநிலத்துக்காரங்களுடைய வருகை முற்றுமுழுவதுமா அதிகமாகி இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கல. இந்த சூழ்நிலையைத்தான் கும்பகோணத்தில் வாழக்கூடியவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களா? இந்த கட்சிகளுக்கு மாறி மாறிதானே நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க. 50 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 25 ஆண்டு காலம் திமுக, 25 ஆண்டு காலம் அண்ணா திமுக என்று மாறி மாறி இந்த கட்சிகளுடைய கூட்டணிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கும் தான் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். அப்படி இருந்தால் நீங்க சுதந்திரமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்திருக்கணும். இங்க சின்ன சின்னதா கடை போட்டு வச்சிருக்க அத்தனை பேரும் குழுவில் லோன் எடுத்த ஆட்கள் தானே. இல்லன்னு சொல்லுங்க. கடன் வாங்கி, கந்து வட்டி வாங்கி, தவணை வாங்கித்தான் ஒரு சிறு குறு வியாபாரத்தை கூட செய்ய முடியும் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் இத்தனை நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தாங்க? அறிவு சிறந்தவர்களே, பரபரப்பாக சென்று கொண்டிருப்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறீர்கள் தெரியுமா? நம் வீட்டு பிள்ளையை கருவிலே கொல்ல துணிஞ்சவர்களுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்த தயாரா இருக்கீங்க என்றால் காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு கர்நாடக மாநிலத்தில் இருந்து கொண்டு நம்மை அடித்து துன்புறுத்துவது வேறு யாரும் அல்ல, இதே காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட விவசாயிகள் தயாராயிட்டாங்க அப்படின்னா நம்மை முட்டாள்களாக பார்க்க மாட்டாங்களா? அறிவற்றவர்களாக பார்க்க மாட்டார்களா? இன்னும் சொல்ல போனால் நம்மளை சொரணையற்றவர்களாகவே நீங்க பாக்குறாங்க. என்ன காரணம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. விவசாயத்துக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க. நம்மளுடைய இனத்தை 2 லட்சம் பேரை கொண்டோடித்தாங்க இந்த காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு மயிலாடுதுறையிலே சீட்டு கொடுக்குறாங்கன்னா மயிலாடுதுறை டெல்டா பகுதி, காவிரி படுகை பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதியில எனக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்ன காங்கிரஸுக்கு சீட்டுன்னா அதுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா நம்மளை எப்படி பாக்குறாங்க? நாமளை யாரை கொடுத்து
அவங்களுக்கு நல்ல தெளிவா தெரியுது. நம்ம அந்த கட்சியை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் ஓட்டுக்கு 200 ரூபா 300 ரூபா காசு கொடுத்தா இவங்க கொலைகாரருக்கு கூட ஓட்டு போடுவாங்க, தான் பிள்ளைய கழுத்தை நெரிச்சு கொன்னவங்களுக்கு கூட இவங்க வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் நாம இருக்கிறோமா? நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்ன காங்கிரஸ் கட்சியை இந்த மண்ணை விட்டு ஓட ஓட விரட்ட வேண்டாமா? மான தமிழ் மக்கள் இல்லையா நாம? கர்நாடகக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன உரிமை, இனத்தின் மீதான பற்று ஏங்க தமிழ் மக்களுக்கு இல்லாமல் போச்சு? இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய ரெட்டலையில அண்ணன் பாபு போட்டிடுறார். எனக்கு தெரிஞ்ச அவர் சாப்பிட மட்டும்தான் வாய் திறந்து நான் பார்த்திருக்கேன். எந்த பொது பிரச்சனையில தலையிட்டு இருக்காரு? எந்த மக்கள் பிரச்சனைக்கு போட்டிட்டு இருக்கிறார்? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கட்சிகளுக்காகவும் சின்னத்துக்காகவும் செலுத்தின வாக்குத்தான் தமிழனை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தி. என்றைக்காவது ஒரு முறை வேட்பாளர்களை நல்லவங்க கெட்டவங்க பார்த்து நீங்க வாக்கு செலுத்திருந்தீங்கன்னா இவங்க நமக்காக பேசுவாங்களா, நமக்காக போராடுவாங்களா, என் பிரச்சனை தெரியுமா என்று பார்த்து வாக்கு செலுத்திருந்தீங்கன்னா நம்ம ஏன் இவ்வளவு துன்பங்களுக்கு ஆளாகிறோம்? கடன் வாங்கித்தான் படிக்கணும், படிச்சுட்டு வெளியில வந்தா வேலை இல்லை, கிடைக்கிற வேலையை செய்யணும், இருக்கிற வீட்டுல வாழணும், இருக்கிற சாலையில நடக்கணும், கிடைக்கிற மருத்துவத்தை ஏத்துக்கணும், குடுக்கிற தண்ணியை குடிக்கணும். இப்படி எத்தனை காலத்துக்கு இருக்க போறீங்க? அதிகாரம் மிக வலிமையானது. அதை எத்தனை காலத்துக்கு அடுத்தவர்கள் கையில் கொடுத்துட்டு கெஞ்சு கொண்டே வாழ போறீங்க? ஒரு முறையாவது நமக்காக பேசக்கூடியவர்கள் நாடாளுமன்றம் போகணும். ஏன் உங்கள் எண்ணம் ஏற்க மறுக்கிறது? இது வரைக்கும் போனவங்க எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் பேசல. காவிரி நதிநீருக்காக பேசல, கச்சத்தீவை மீட்க பேசல, ஜிஎஸ்டி வரியை குறைக்க பேசல, விலைவாசியை கட்டுப்படுத்த பேசல, நீட்டு தேர்வுக்காக பேசல, எதுவும் பேசல. வேளாண் சட்டங்களுக்காக பேசல. எல்லாம் கட்சிகளுக்காக ஏதோ கொஞ்ச நேரம் கூச்சல் போட்டுட்டு ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல கடந்து போயிட்டாங்க. நமக்கானவர்கள், நம் பிரச்சனை புரிந்தவர்கள், நம் போராட்ட களத்தில் நின்றவர்கள் யாரும் இல்லை. அதுவும் காங்கிரஸ் கட்சியில நம்ம ஊர்ல ஆளே கிடைக்கலன்னு கும்மிடி பூண்டியில இருந்து ஒரு அம்மா கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கேன். அவங்க முகம் உங்களுக்கு தெரியுமா? அவங்களை பார்த்திருக்கீங்களா? ஆனா உங்கள் பிள்ளை காளியம்மாள் 15 ஆண்டு காலம் இந்த போராட்ட களத்தில் நின்று. போய் பாருங்க, யூடியூப்ல காளியம்மாள்னு போய் போட்டு பாருங்க. நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று வரும், எந்தெந்த போராட்ட தளத்தில் நின்றிருக்கிறேன் என்று வரும். அறிவிச்சிருந்தவர்களே, காசு உள்ளவர்களுக்கு உங்கள் வாக்கா, உங்களுக்காக போராடுபவர்களுக்கு உங்கள் வாக்கா. இன்னொரு பக்கம் இந்த பேருந்து நிலையத்தோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை பேருந்து நிலையம் போல இருக்கா? ஒரு மாநகராட்சியினுடைய தலைமை பேருந்து நிலையம் போல இருக்கா? எப்ப வேணாலும் இடிச்சுட்டு விழுற கண்டிஷன்ல இருக்கு. சுத்தி சாராய கடை, படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் குடிக்கின்ற பிள்ளையாக மாற்றி வீதிக்கு வீதி சாராய கடைகளை நடத்தி அதன் மூலமாக ஒரு நாடு வருமானம் ஈட்டுகிறது என்றால் அது நாடு அல்ல, சுடுகாடு. நாங்கள் வந்தால் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை, இந்த சாராய கடைகளை இழுத்து மூடுவது என்று பல்வேறு விடயங்களை செய்ய இருக்கிறோம். குரலற்ற மக்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் அது உங்கள் வீட்டு பிள்ளையின் குரலாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கான குரலாக இருக்க வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு. பெண்களுக்கான அரசியலே இல்லை என்று தூக்கி எறிந்த கட்சிகளுக்கு மத்தியில் பெண்களுக்கான 50 விழுக்காட்டை கொடுத்து அவர்களுக்கான அரசியல் உரிமையை நிலைநாட்ட நாம் தமிழர் கட்சி 20க்கு 20 வாய்ப்புகளை கொடுத்து இந்த மயிலாடுதுறை மண்ணில் உங்கள் வீட்டு பிள்ளை காளியம்மாள் ஆகிய நிறுத்தியிருக்காங்க. ஒரு முறையேனும் சாமானிய குடும்பத்து பிள்ளை பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல ஓட்டு போட போங்க. ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த கட்சிகள் என்ன நாடகத்தை எல்லாம் நடத்தியது என்று சிந்திங்க. பிறகு 5வது பொத்தானை அழுத்துங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை உங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் காண்பிக்கிறோம். மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. வலிமை தாங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். ஓட்டுக்கு பணம் கொடுக்காது, லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் அமைக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் வாக்கா அல்லது நம் இனத்தின் துரோகிகளுக்கு உங்கள் வாக்கா என்பதை முடிவு செய்யுங்க. மைக்கு சின்னம் இதான் சின்னம். ஓட்டு பெட்டியில் 5வது இடத்தில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.